பல நேரத்துல கர்த்தர் உனக்கு எல்லா கதவுகளையும் அடைப்பார். ஏன் தெரியுமா? அவர் திறந்து வச்சிருக்கிற ஒரு கதவு வழியா தான் நீ போகணும். அந்த ஒரு கதவு திறக்கணும்னா எல்லா கதவும் மூடிடுவார். நாம நினைச்சுப்போம் எல்லா கதவும் திறந்திருக்கோம், எல்லா பக்கமும் போயிடலாம், உடனே இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு கிளம்பி நம்ம துபாய் போயிடலாம், நாளைக்கு கிளம்பி சவுதி போயிடலாம், அமெரிக்கால கூப்பிடுறாங்க, யூகேல கூப்பிடு, நீ எங்க வேணா போங்க, உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கர்த்தர் உன்னை எங்க நியமிச்சாரோ அங்கதான் போக முடியும். அந்த இடம் தான் அது. தூத்துக்குடியில நீ ஊழியக்காரன் ஆகணும்னா நீ தூத்துக்குடியில தான் ஊழியக்காரன் ஆக முடியும். அமெரிக்கா போறதுக்கு உனக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் கிடைக்காது. நான் சொல்றது நிஜம். கர்த்தர் ஆபிரகாம் லிங்கனை பிரசிடென்ட் ஆகணும் முடிவு பண்ணிட்டாரு, அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆகணும் முடிவு பண்ணிட்டாரு. ஆபிரகாம் லிங்கம் அதுக்கு முன்னாடி எதெல்லாம் நின்னாரோ எலெக்ஷன்ல, சாதாரண எலெக்ஷன்ல இருந்து அத்தனையிலும் தோத்துட்டாரு. ஒண்ணுல கூட ஜெயிக்கல அவரு. அவர் லைஃப்ல ஒரு எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சதே கிடையாது. அவர் ஜெயிச்சது ஒரே ஒரு எலெக்ஷன் தான், அது பிரசிடென்ட் எலெக்ஷன், அமெரிக்க ஜனாதிபதி. அதோட அவர் கதை முடிச்சு. கர்த்தர் உனக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதுக்கு கீழே இருக்கிற எதையும் தரமாட்டார். அது கர்த்தர் நியமிச்சு வச்சது. அப்ப நம்ம அந்த கடந்து போற பாருங்க, நமக்கு கிடைக்கிற வரைக்கும் அதுதான் வனாந்தரத்தின் பாதை.